இவ்வளவுதான் இருக்கு. அடிக்கிறதுக்கு அந்த ஆண்டி இவ்வளவு தோத்துனுச்சு. நாளைக்கு எந்த ஏரியாடா போறது? மச்சான் நாளைக்கு இந்த காலனி போகும்டா. ஏரியால தான் இருக்கும். அந்த வரம் ஏரியா வேலை இருக்கு, சீக்கிரம் வாடா. இதோ வரண்டாடுறா. பாரு, நம்ம பண்றதெல்லாம் பசங்க யாருக்கும் தெரியக்கூடாது. புரிதாமா? நம்மள மாரி எவனுக்கு தான் தெரியும் போது. வெயிட் பண்றாரா? என்னடா பசங்க ஆளே காணும்? தெரிலடா, நானும் காலையிலேருந்து பார்க்கல. என்னன்னு தெரியலையே. கால் பண்ணி பாரு. ஒரு பண்ணுறோம். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? வேலை இருக்குது, சீக்கிரம் வா. நான் தல எத்தல வணக்கம் தல. இருக்கியாடா? இங்க இருக்கிற வீட்டுல இருந்து ஆட்டுகள் நேரமாடா உங்களுக்கு? தல என்னாச்சு? எதுக்கு கால் பண்ணீங்க? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேண்ணா, வியூஸே போல. என்னதான் ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ என்னதான் பண்ண போறீங்க? தான்டா இப்போ கோஸ்ட் வீடியோ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருல, அதுதான் எடுக்கலான்னு இருக்கும். கோஸ்ட் வீடியோவா? அது எப்படி எடுப்பீங்க? தாண்டா, ஏன்னா பழைய பில்டிங் ரன் ஆகாமல் இருக்கும்ல, அதில் கண்டிப்பாக என்ன ட்ரை பண்ணலாம். அப்படியேப்பட்ட பில்டிங் நம்ம ஏரியாவில் எங்கடா இருக்கு? தெரில நான். இப்படி ஒரு இடம் இருக்கு. எங்கே இருக்கு? பக்கத்து ஏரியாவில் சின்ன பையனை கொலை பண்ணிட்டாங்களாம். அது எங்கடா? பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங்லடா. சரி ஓய்டா, நைட்டு அங்கே போயிடலாம். அங்கே நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. ஆமாம், எனக்கும் வேலை இருக்கு, நானும் வரல. டேய் வாங்கடா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்களே இப்படி வளர்த்தி விட்டா என்னடா பண்ணுறது? எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, அதான் பார்க்குறேன், இல்லைன்னா வந்துடுவேன். அதெல்லாம் தெரியாது, வந்து தான் ஆகணும். சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி வாடா போ. ஏய், அங்கே போனால் அது பிரச்சனை வருமா என்ன? அது இல்லை, வாங்க பார்த்துக்கலாம், வா. பிரச்சனைலாம் வந்தால் பார்த்துக்கலாம். பொன்னாடு இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலடைஞ்ச பங்களா. பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக இங்கே இருட்டாக இருக்குது. ஒரு பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே தான் இது, ஒரு காட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போன வாரம் தான் ஒரு சின்ன பையனை கொலை பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. மர்டர் பண்ணி இங்கே எரிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ரொம்ப பெரிய இடம் இருக்குது. அதனால் 4 பேருமே சேர்ந்து நான் உங்களுக்கு காட்டணும்னா ரொம்ப லேட் ஆகும், டைம் பத்தாது எங்களுக்கு. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இதை விட்டு நாங்கள் வெளியில் போகணும். இதுவும் பாருங்கள், நாங்கள் இங்கே போய் பார்க்குறோம். சரி, மொபைல் வச்சுருக்கீங்க, கேமரா ஆன் பண்ணி கேமரா கொண்டு இருக்குது. சரி போய் பாருங்கள். எந்த இடத்துல?
என்னடா பண்றது? அடங்க. பேசுறது எல்லாத்தையும் கேட்டான் அவன் என்னடா பண்றது? கச்ச போதே இறங்கிச்சுடா. பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான்டா. என்ன பண்ணான்? என்ன பண்ணா நீனே சொல்லு. என்ன பண்றேன்னு தெரியல, நீனே அதை சொல்லு. பேசாம முடிச்சிடலாமா? எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? பார்த்துக்கலாம். ஆமாண்டா, நீ அது கொன்ன இடம் தான். ஏன்டா அப்படி பண்ணீங்க? சின்ன பையன் தானே அவன். ஏய், நாங்கள் ஏதோ தெரியாம பண்றோம்டா. நாங்கள் ஒன்றும் பண்ணலடா. நாங்கள் ஏதோ தெரிஞ்சே பண்ணலாம். நீங்கள் மன்னிச்சிருங்களா. இந்த மாதிரி தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். பண்ணலாம். இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டலடா. இந்த 2 பேரும் சும்மா அப்பா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. நட்புக்கு பண்ணுற பெரிய துரோகம்டா அது. தப்பு பண்ணுறீங்கடா. நான் பண்ற துரோகம் இந்த இருள்லயே மறைஞ்சு போகட்டும்டா.